மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை சூரியன்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கேதுவோட சம்பந்தமும் புதனோட சம்பந்தமும் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஆக மீன ராசி நபர்களுக்கு ஏதாச்சும் பெரிய இடத்துலேருந்து தொந்தரவு, பெரிய விஷயம், பெரிய இடம், இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட உங்கள் லெவல்லேருந்து கொஞ்சம் சக்தி மிக்க அதிகாரம் மிக்க இடத்துல இருந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் உள்ள ஒரு பயம், இல்லை அந்த இடத்துல கொடுத்த வாக்குறுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, பெரிய இடத்தோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டம் அப்படிங்கிற விஷயம் மாதிரி மீனராசி நபர்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த பதட்ட நிலைமை இந்த வாரம் இருக்காது, கொஞ்சம் டக்குன்னு குறையிற மாதிரி இருக்கும். ஸோ மீனராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில் இந்த காலகட்டத்தில் 7.5 சனிலாம் போயிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பதட்டமாக வரீங்க, என்ன ஆகுறியோ எதாகுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் இப்போ இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பதட்டமாக இருந்தீங்கன்னா, பதட்ட நிலைமை மீனராசி நபர்களுக்கு வேண்டியதில்லை. அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்தில் ஒரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லாபம் அதிகமாக கிடைத்தல். அவயோக கிரகம் சுக்கிரன் 5ல் இருக்குது. அந்த 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரனை சந்திரன் வளர்பிறையாக பார்க்குது. வளர்பிறை எப்போதும் மீனராசிக்கு நல்லாவே கை கொடுக்கும். அது மகர வீட்டில் வருது. அப்போ என்ன ஆகுனாக்கா, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சம்பள வேலை பார்க்குற யாராக இருந்தாலுமே நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு 2-3 மகிழ்ச்சி, 2-3 விஷயத்தில் நல்லா நடக்கிறது, 4-5 விஷயத்தில் நல்லா நடக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் பாடுபடுறீங்களோ அந்த பாடுபட்டதுக்கான ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஸோ உழைப்புக்கான அதிகப்படியான ஒரு பலன், உழைப்புக்கான கூடுதல் பலனை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் மீனராசிக்கு. அதனால் இந்த வாரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் காரியம் மூவ் ஆகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் தொட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அடிக்கிற கையை அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரோ எடுக்கிற முடிவுகள், யாரோ எடுக்கக்கூடிய முயற்சிகள், யாரோ செய்யக்கூடிய உங்களுக்கு உதவிகள், இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். அடுத்தவங்க எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதே ஒன்று நினச்சி செய்ய போய் தப்பாகிடுமா அப்படி உள்ள ஒரு பதட்ட நிலைமையில் போனால் கூட நடக்கிறது நல்லா தான் நடக்கும். அதுக்கு நீங்கள் பொறுப்பாக இல்லையான்னு கேட்டால் அடுத்தவங்க பொறுப்பாக இருப்பாங்க. அப்போ அடுத்தவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோ, அடுத்தவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளோ அது உங்களுக்கு கிடைக்கும். வயலுக்கு பாயிற நீர் புல்லுக்கும் கிடைக்கிற மாதிரி யாராவது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயத்தில் எடுத்துக்கலாமே, அடுத்தவங்க சில விஷயத்தில் பாடுபட்டு ஒரு மூமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் உங்கள் பேர் இருக்கும். நீங்கள் ஈஸியாக, அதாவது கஷ்டமான விஷயத்த கூட இந்த வார கணக்கில் ஒரு ஈஸியாக நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் மீனராசிக்கு இருக்குது.